கரூர் மதுரை புறவழிச்சாலையில் மலைக்கோவிலூர் என்ற இடத்தில் இன்று காலை 2 கண்டெய்னர் லாரிகள் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டன. என்ன காரணம் பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான 1500 கோடி ரூபாய் பணம் 2 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்டது. கரூர் மலைக்கோவிலூரில் ஒரு லாரி திடீரென பழுதாகி நின்றது. தொடர்ந்து மற்றொரு லாரியையும் நிறுத்தி அவர்களோடு வந்த மத்திய பாதுகாப்பு படையினர் லாரிகளுக்கு பாதுகாப்பாக நின்றனர். தகவல் அறிந்து வந்த அரவக்குறிச்சி போலீசாரும் 1500 கோடி ரூபாய் பணம் இருந்த 2 கண்டெய்னர்களுக்கும் பாதுகாப்பு அளித்தனர். இன்று காலை பணம் எடுத்து செல்லப்படாத இந்த 2 கண்டெய்னர்கள் சாரகத்தில் இருப்பது குறித்து அறிந்த இந்த ஊரின் உள்ளூர்வாசிகள் அந்த கண்டெய்னரை பார்ப்பதாக அதிகாரிகள் இங்கு திரண்டனர். உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அந்த இடத்தை அந்த 2 கண்டெய்னர்களும் பார்வையிட்டு அரவக்குறிச்சி டிஎஸ்பி கீதாஞ்சலி அந்த கண்டெய்னர்களில் மைசூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ரிசர்வ் வங்கி பணம் எடுத்து செல்வதற்கான சில ஆவணங்கள் இருக்கிறதையும் பார்வையிட்டார். லாரியின் பழுது நீக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றன. எனினும் 1500 கோடி ரூபாய் பணம் கொண்ட லாரிகள் சாலையில் நின்றது ஊர் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியதோடு தேர்தல் சமயத்தில் திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பணம் கொண்ட கண்டெய்னர் லாரிகள் பிடிபட்டதை நினைவுபடுத்தியிருக்கிறது. பிற்பகல் 1:50 மணி வாக்கில் அந்த 2 கண்டெய்னர்களும் கரூரில் இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் நோக்கி சென்றன. இதனால் இந்த இடத்தில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பணம் 2 கண்டெய்னரில் இருப்பது அறிந்து ஏராளமான மக்கள் இந்த கண்டெய்னர் லாரிகளை பார்வையிட வந்தனர். புதிய தலைமுறைக்காக கரூரில் இருந்து கண்ணன்.